வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஐயர் இருக்காருல்ல, அவரு நம்ம ஹீரோயின்ட்ட அம்மாடி வந்து இங்க உட்காருமா அப்படின்னு சொல்லி உட்கார சொல்றாங்க. ரேவதியும் போயிட்டு உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதி உட்கார்ந்ததோட ஐயர் சொல்றாரு, அப்படியே இந்த பொண்ணை கட்டிக்க போற பையனையும் உட்கார சொல்லுங்க. சம்பிரதாயப்படி இந்த பொண்ணை கட்டிக்க போற பையன் பக்கத்துல உட்கார்ந்துதான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் அங்க உள்ளவங்கள்ல நம்ம மயிலும் நம்ம ராஜாவும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. மயிலு வந்து போனை பார்த்துட்டு மாப்பிள்ளை தான் ஃபோன் பண்றாரு. கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி ஏதோ சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்றாரு அப்படின்னு வெளியில வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு அங்க என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மாப்பிள்ளை நீங்க சொன்ன மாதிரியே அத்தை ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தை வந்துட்டு அந்த மாலையில கண்டிப்பா இதுவும் தாலியை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. இக்காரணம் முன்னிட்டும் அந்த மாலைய ரேவதி கழுத்துல அந்த மருது போட்டிருக்க கூடாது. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மாலை எப்படியாவது மாத்தி வைங்க. உடனே மயில சொல்றாரு, சரிங்க சகல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மாலை பக்கத்துல போறாங்க. மாலை எடுக்க போக ஈஸ்வரி டக்குன்னு மயில பார்த்து, மாப்பிள்ள என்ன பண்றீங்க? மயிலு சொல்றாரு, அத்தை இந்த மாலை ரொம்ப காஞ்சு போயிருக்கு. வெளியில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சூப்பர் மாலையெல்லாம் இருக்கு. நான் போய் அந்த மாலையை எடுத்துட்டு வரேன் அத்தை, இத போட்டுட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் என் பொண்ணுக்காக ஸ்பெஷலா இந்த மாலைய ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த மாலைய எக்காரணம் முன்னிட்டும் யாரும் எடுக்க கூடாது. இது ரேவதியோட கழுத்துக்கு வந்தே ஆகணும். நீங்க தேவையில்லாம பேசாம ஓரத்துல போய் நின்னுங்க. இதை கேட்டதும் மயிலு ஷாக் ஆகுறாரு. என்ன இது, அத்தைய வந்து சமாளிக்க முடியாது போலயே அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி நினைக்கிறாங்க, கண்டிப்பா இவங்க எல்லாருக்கும் இந்த மாலை மேல சந்தேகம் வந்துருச்சு. இவங்க எல்லாரும் சந்தேகப்பட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள நான் எப்படியாவது வந்துட்டு இதை தடுக்கணும் அப்படின்னு நேரா ஐயரை பார்த்து, ஐயரே சீக்கிரம் இந்த பரிகாரத்தை எல்லாம் முடிங்க. மழை வேற வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்ல. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரிங்க மேடம், சீக்கிரம் இந்த பரிகாரத்தை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு நீ என்ன பண்ற அப்படின்னா இந்த விளக்க கொண்டுட்டு போயிட்டு கோவில் ஃபுல்லா சுத்தி வா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்க கொண்டுகிட்டு கோவில் ஃபுல்லா சுத்தி வராங்க. சுத்தி வந்துட்டு அந்த விளக்க கொண்டாந்து வைக்கிறாங்க. ஐயர் சொல்றாரு, சரி இப்ப அந்த பையன் பக்கத்துல உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பக்கத்துல உட்கார வைக்க ரேவதியும் மருது பக்கத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்ததோட உடனே ஐயர் வந்து அந்த மாலையை எடுக்கிறாரு. எடுத்துட்டு நேரா அந்த மருது கையில கொடுக்குறாங்க. அப்போ மயிலு இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த மாலையை காரம் முன்னிட்டு ரேவதியோட கழுத்துல வந்துட்டு போடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களே. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, இங்க பாருங்க என்னாச்சு, அந்த மாலையை மாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, இல்ல மாப்பிள்ள, என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அத்தை வந்துட்டு அந்த மாலையை வந்துட்டு எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அந்த மாலையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த மாலையில கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றதை கேக்குறாங்க. அதுக்கப்புறம் மயிலு என்ன பண்றாருன்னா அந்த மருது வந்துட்டு ரேவதிக்கு மாலை போட போறாங்கல்ல, அப்ப மயிலு என்ன பண்றாருன்னா டக்குன்னு தண்ணி எடுத்து அந்த மருது மேல ஊத்திடுறாங்க. இதை பார்த்துட்டு மருது ஷாக் ஆகி, யோ என்னையா பண்ணி வச்சிருக்க, இதுக்கே என் மேல தண்ணியை ஊத்துன அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, இப்ப எதுக்கு மாப்பிள்ளை மேல தண்ணி ஊத்துனீங்க, ஏன் இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, அத்தாத்தா இந்த தண்ணி எடுத்ததா அப்ப அவர் மேல ஊத்திடுச்சுத்த, அதுக்கு நான் என்ன பண்றது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கத்த அப்படின்னு. அப்ப மருதுவை பார்த்து, இங்க பாருங்க, இப்படியே ஈரத்தோட உட்காந்து நீங்க வந்துட்டு பரிகாரம் செய்யணும்னா வேற சட்டை மாத்திட்டு வரலாம், சட்டையெல்லாம் ரெடியா இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த ஆளு என்ன பண்றாருன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த பக்கமா வராரு. அப்ப மயில என்ன பண்றாருன்னா டக்குன்னு அவரை வந்து ஒரு சட்டையால முகத்தை மூடி பிடிச்சி
இழுத்து கொண்டு போய் வேற இடத்துல, அதாவது கோவில் வாசல்ல உட்கார வைக்கிறாங்க. கோயில் வாசல்ல உட்கார வச்சுட்டு மயில் வழக்கம் போல எப்பவும் போல வந்து நிக்கிறாரு. ரொம்ப நேரமா பாக்குறாங்க. பார்த்தா வந்துட்டு மருதுவா காணவே காணும். என்னடா இது, போனவரை இன்னும் காணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாரு. ஹீரோவை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங் ஆகுது. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு என்னது இன்னும் அவரை காணோம், ஆனா இவன் வந்துட்டானே, நமக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்து நிக்கிறாரு. அந்த ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, எங்கே அவரை என்ன காணோம் அப்படின்னு. அப்ப ஐயர் சொல்றாரு, அம்மா நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம் இந்த பரிகாரத்தை பண்ணணும். ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க இந்த மாலைய சீக்கிரம் இந்த பொண்ணு கழுத்துல போடணும் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயரே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு அந்த மருதுவை தேடுறாங்க. பார்த்தா எந்த இடத்துலயுமே மருதுவை காணும். அப்ப சந்திரா இந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, அக்கா என்னக்கா இது, எங்க போனாக்கா அவன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு என்னமோ இந்த டிரைவர் பையதான் ஏதோ பிளான் பண்ணி அவரை இங்கே தூக்கிட்டு தான் இப்ப இவன் வந்திருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னக்கா இப்படி சொல்ற, இப்போ எப்படிக்கா இந்த பரிகாரத்தை முடிக்கிறது, அந்த மாலைக்குள்ள வேற தாலி இருக்கே, இவன் வேற வந்துட்டான், ஒருவேளை இவன் வந்து ரேவதியோட கழுத்துல தாலியை கட்டிட்டா இப்ப என்னக்கா பண்றது, நம்ம பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போயிருமேக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு மருது ரேவதியோட கழுத்துல தாலிய போட்டே ஆகணும், இதுல எந்தவித மாற்றமும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, அக்கா எனக்கு என்னமோ நம்ம பிளான் சொதப்ப போகுதோ அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் ஐயர் கூப்பிடுறாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா செத்த நேரம் போயிட்டு ஐயரை சமாளி, நான் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்துட்டு வந்துடுறேன். அதே நேரத்துல கலாவும் வந்துடுறாங்க. கலா வந்துட்டு, மேடம் என் அண்ணன் கூடவே இருந்திருப்பேன், ஆனா அந்த கார்த்தி வந்துட்டான், அதனாலதான் என்னால அங்க இருக்க முடியல, நான் போன நேரத்துல அண்ணன் எங்கேயோ காணாம போயிட்டான், அண்ணன் எங்கன்னே தெரியல, நானும் ரொம்ப நேரமா தேடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த நேரத்துல அவன் எங்க போனான். அப்ப கலா சொல்றாங்க, மேடம் எனக்கு என்னமோ அந்த கார்த்தி மேலதான் சந்தேகமா இருக்கு, அவன் தான் கண்டிப்பா என் அண்ணனை ஏதோ பண்ணிட்டான், இங்க வரவிடாம ஸ்டாப் பண்றதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐயர் இருக்காருல்ல, அவரு கூப்பிடுறாரு, ரொம்ப நேரம் ஆகிட்டு எங்க அந்த மருதுவை காணும், அவரு தானே இந்த பொண்ணு கழுத்துல மாலை போடணும்னு சொன்னீங்க, என்ன இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஐயரே இது மாதிரி மாப்பிள்ளைய காணும், நாளைக்கு வந்துட்டு இந்த பரிகாரத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி என்ன இப்படி பேசுற, உன் பொண்ணுக்காக பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நீ வந்திருக்கிற, கடைசியில என்ன லேட்டா பண்ணலாம் அப்படிங்கிற, இங்க பாரு அதெல்லாம் வேண்டாம், இந்த பரிகாரம் நடக்கட்டும், நீ தேவையில்லாம வந்துட்டு இந்த பரிகாரத்தை ஸ்டாப் பண்ணாத அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங் ஆகுது. ராஜா சொல்றாரு, உன் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே இந்த பரிகாரத்தை நீ பண்ணணும் அப்படின்னு நீ நினைச்ச, இப்ப போய் திடீர்னு வந்துட்டு நிறுத்தினா என்ன அர்த்தம், இங்க பாரு ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க தானே இத பண்ணணும், ஐயரே நீங்களும் அதானே சொன்னீங்க, ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க தானே இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க, ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க இங்க ஒருத்தர் இருக்காரு, ரேவதியோட எம்டி சார், அவரே வந்துட்டு தாலிய போட்டா என்ன, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது எல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஈஸ்வரி சொல்றாங்க, அது எப்படி, அவரு ரேவதிக்கு வந்துட்டு சாரு, அவரெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, அவரு ரத்த சம்பந்தம் இல்லாதவர் தானே, அவரு மாலையை போடுறதுல எந்தவித தப்பு இல்ல, நீ தேவையில்லாம எந்த குழப்பமும் அடைய வேணாம். இங்க பாரு சாரே ஒத்துப்பாரு, ரேவதி உனக்கு சம்மதம் தானே, ரத்த சம்மந்தம் இல்லாதவங்க தான் உனக்கு மாலையை போடணும், நேரம் ஆகிட்டு, இந்த பரிகாரம் சீக்கிரம் முடியணும், சொல்லு ரேவதி அப்படின்னு. உடனே ரேவதி சொல்றாங்க, சரி சாரே எனக்கு மாலையை போடட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப ஐயர் சொல்றாரு, சரி ரத்த சம்மந்தம் இல்லாதவங்க போட்டா எந்தவித பிரச்சனையும் இல்ல, ஐயா நீங்களே அந்த பொண்ணுக்கு மாலையை போட்டுருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த மாலையை எடுக்கிறாரு. நேரா ஈஸ்வரிய பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு ரேவதியோட கழுத்துல அந்த மாலையை போடுறாங்க. இத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க, கோவமடைகிறாங்க ஈஸ்வரி. அப்ப மாலையெல்லாம் போட்டு முடிச்சதோட ஐயர் சொல்றாரு, அம்மாடி நீ அப்படியே இந்த மாலையை போட்டுக்கிட்டு கோவில சுத்தி வாமா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிங்க ஐயரே அப்படின்ட்டு கோவில சுத்தி வர போறாங்க. அப்போ ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, நீங்க அந்த மாலைக்குள்ள என்ன பண்ணி வச்சிருந்தீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும், நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு, தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அத்தை, இங்க பாருங்க
ரேவதி வந்துட்டு என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சவ. அவளுக்கு இப்போதைக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல. கூடிய சீக்கிரம் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வரும். அப்படி பழைய ஞாபகங்கள் வந்த பிறகு கண்டிப்பா வந்துட்டு நீங்க பண்ண அநியாயம் எல்லாமே அவளுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை அவ மன்னிக்கவே மாட்டா. நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு தான். தயவு செஞ்சு நீங்க பண்ற தப்ப ஒத்துக்கிட்டு இதோட இந்த பிரச்சனைய நிப்பாட்டுங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு எந்த வாழ்க்கைய அமைச்சு கொடுத்தா அவ சந்தோஷமா இருப்பா அப்படின்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்னு. அப்ப ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா கோவிலை சுத்தி வந்துட்டேன், பரிகாரம் அவ்வளவுதானமா, இதுக்கப்புறம் பரிகாரம் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கோவிலுக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் மருது வந்துட்டு அப்பதான் கண் முழிக்கிறாரு. கண் முழிச்சு பார்த்தா கோவில் வாசல்ல அவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு அங்கிருந்து கோவிலுக்குள்ள வர்றாரு. கோவிலுக்குள்ள வந்து பார்த்தா ஈஸ்வரி மருதுவை பார்த்து, மாப்பிள்ள எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம் அப்படின்னு. அப்ப மருது சொல்றாரு, அத்த சாரி த, யாரோ என் தலையில வந்துட்டு முக்காடு போட்டு அடிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க தான், அதனாலதான் என்னால வர முடியல தான். இன்னும் பரிகாரம் நடக்கல இல்ல, நான் வரலன்னு நீங்க பரிகாரத்தை ஸ்டாப் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, எங்க அதுக்குள்ளயும் அந்த டிரைவர் பைய வந்து தேவதையோட கழுத்துல அந்த மாலையை போட்டுட்டான். இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க மருது. என்னத்த சொல்றீங்க, அவன் மாலையை போட்டுட்டானா, இது நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, சரியான நேரத்துல நீ வராம இப்படி சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்க, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. கலா அந்த இடத்துக்கு வந்துட்டு, அண்ணன் எங்கண்ணா போய் தொலைஞ்ச, கொஞ்ச நேரத்துல உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்திருக்கும், நம்ம நினைச்ச மாதிரி தேவையான சொத்துக்கள் எல்லாத்தையுமே அடைஞ்சிருக்கலாம், ஆனா நீ பண்ண முட்டாள்தனத்தினால இப்ப எதுவுமே நமக்கு கிடைக்காம போயிட்டு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, சாரி கலா, இந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல, கடைசி நேரத்துல இவனுங்க என்ன லாக் பண்ணுவானுங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. இதை கேட்டதும் கலா சொல்றாங்க, சரிண்ண, எப்படியும் உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்துரும், ஏன்னா அத்தை அதுல பிடிவாதமா இருக்காங்க, சரி வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸுங்க, அம்மா வந்துட்டு எனக்கு இந்த பரிகாரம் கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க. எனக்கு இந்த பரிகாரம் இதுலயும் நம்பிக்கையே கிடையாது, ஆனா அம்மாவோட ஆசைக்காக மட்டும்தான் சரின்னு சொன்னேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி சரி பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, பரிகாரம் செய்யற நேரத்துல உங்களுக்கு மாலை போட ஆள் இல்ல, ரத்த சம்பந்தம் இல்லாத நான் வந்துட்டு மாலை போட்டேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னதும் ரேவதியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, அந்த ஈஸ்வரியோட இந்த சதியில நம்ம எல்லாரும் மாட்டிக்க பார்த்தோம், நல்ல வேலை கடைசி நேரத்துல நீங்க உண்மையை கண்டுபிடிச்சு எப்படியோ ரேவதியோட கழுத்துல அந்த மருது மாலையை போட விடாம தடுத்துட்டீங்க. அதுவும் அந்த மாலைக்குள்ள தாலி இருக்குன்னு நினைச்சு பார்த்தா எனக்கு இப்பவே அதி பயங்கரமா கோவமா வருது ஈஸ்வரி கிட்ட. அவ ஏன் தான் இப்படி மோசமான வேலைகளை எல்லாத்தையும் பண்றான்னு தெரியல, இப்பவே அவகிட்ட போய் கேக்குறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, ரேவதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அம்மா மேல ரொம்ப கோவப்படுவா, சோ நீங்க இப்போதைக்கு அவகிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்காம இருக்கிறது தான் நல்லது. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள, நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் அவகிட்ட இந்த விஷயத்த பத்தி எதுவும் கேட்கல. இதை கேட்டதும் நம்ம ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் அக்சசரிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து 5 rupeesலேருந்து 10 rupees வரைக்கும் ஹேர் கிளிப்ஸ் கொடுக்குறோம். ஸ்க்ரன்ச்சீஸ் எல்லாமே 5 rupeesலேருந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்க்ரன்ச்சீஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இங்க வீட்ல இருந்தே பிசினஸ் பண்றீங்க அப்படின்னால நம்ம கிட்ட கிளிப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.